எஸ்ஐபிய ஒரு திட்டமாவே நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றேன், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதே விட்டுறாங்க. எஸ்ஐபிங்கிறத ஒரு திட்டமா அவங்க வந்து நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா. அது நீங்க அது புரி வைக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி போடு அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து அது எஸ்ஐபிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பில். எந்த ஒரு முதலீட்டையுமே மாசம் மாசம் தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு அந்த கான்செப்ட் பேர் தான் எஸ்ஐபி. முதல்ல இதை பத்தின அடிப்படை புரிதலை வந்து ஏற்படுத்தணும் சார். அடிப்படை புரிதலை ஏற்படுத்தணும். இது என்ன ஆக்சுவலா இந்த ஒரு நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இடம் வாங்க போறீங்கன்னா வீட்டுல சொல்லி பாருங்களேன், நான் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன்னு சொன்னா அப்படியே லைனா மாமா இருந்து சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க. இதப்பா அந்த பட்டா பாத்தியா, சிட்டா பாத்தியா, அந்த பக்கத்து இடத்துல ஏதோ கிணறு பிரச்சனை இருக்க மாட்டேன் இருக்குது, நான் அங்க போன வாரம் போகும்போது வாய்க்கால் அது கொஞ்சம் புளிமேடா இருக்கு, இத்தனை பேர் இத்தனை அறிவுரை சொல்லுவாங்க ஒரு இடம் வாங்குறது அப்படின்னா. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலான் இருக்கேன்னு சொல்லுங்க, குடும்பத்துல யாராச்சும் வந்து உட்காந்து இல்ல அந்த ஃபண்ட் சரியில்லை, அதுல ஷார்ப் ரேஷியோ அப்படி இருக்கு, இதுல பேசுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இது ஒரு அப்ப இந்த 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 சூழ்நிலை ஏற்படுறதுக்கு இன்னும் 2 ஜெனரேஷன் தாண்டும். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுறேன் அப்படின்னு நாளைக்கு என் பேரன் சொன்னான்னா, என் பையன் பெரியப்பா சித்தப்பா நல்லா லைனா உட்காந்துட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுக்கு போறேன், அதுல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா அந்த அந்த காலகட்டம் இன்னும் வரும். அப்ப இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பணம் மார்க்கெட்ல போறோம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு தகுதியான நபர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க.